அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் இந்த வேளையில் அமைந்திருக்கின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, நவ கிரகங்களிலே மனித வாழ்வுல திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான கேதுவுடன் இணைகிறாருங்க. மோட்சக்காரகரான கேதுவுடன் இணையும் சுக்கிரனின் அமைப்பால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களும் வாய்ப்புகளும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் அற்புதமான வேலையாக இந்த தருணத்தை சுக்கிர பெயர்ச்சியானது உறுதிப்படுத்துகிறது. பொதுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நுழைகிறாருங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேது நிலை கொண்டிருக்கிறார். கேதுவின் குருவாக பார்க்கப்படுகிறவர் தான் சுக்கிரன். நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய கேதுவும் சுக்கிரனும் இணையும் தருணம் என்பது இரட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கும் தருணமாக இந்த வேளை அமைய போகிறது. ஏனென்றால் மேசராசிக்காரர்களுக்கு 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்திற்குள் வருவது மிக சிறப்பான வரவேற்கத்தக்க அற்புதமான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. லாபஸ்தானம் ரெட்டிப்பு நன்மை கொண்டதாக மாறப்போகிறது. அங்கு மிகவும் வலுவாக மற்றொரு நிழல் கிரகமான ராகு சஞ்சரிக்கிறாருங்க. எனவே இந்த வேளையில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுக்கிரன் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் நுழைவதும் மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கப்படுகிறவர் தான் சுக்கிரன். மனித வாழ்வில் செல்வ செழிப்பு, ஆடம்பரமான வசதி வாய்ப்பு, பொருளாதார ரீதியான வளர்ச்சி, முன்னேற்றம் போன்ற அனைத்துமே நிறைவாக கிடைக்க வேண்டும் என்றால் உறுதியாகவே சுக்கிரனின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம். இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்றாலும் சுக்கிரனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது மிக சிறப்பாக அமையும். இல்லை என்றால் பல சண்டை சச்சரவும் நிறைந்த ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படும். ஏனென்றால் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையை கொடுக்கக்கூடிய அற்புதமான கிரகமாக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் மிகவும் வலுவாக தனது நட்பு கிரகமான கேதுவுடன் இணைகிறார். மோட்சக்காரகரான கேதுவுடன் இணைந்திருப்பதால் மிக பெரிய அளவிலான அதிரடியான வாய்ப்புகளும் நன்மையும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ஏனென்றால் பொதுவாகவே சுக்கிரன் 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் வலம் வரும்போது அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமாக கருதக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஆகிய 5இல் அமர்ந்திருப்பது மட்டுமல்லாது தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவுடன் இணைந்து லாபஸ்தானத்தை வலுவாக பார்க்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பால் மேசராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய தருணத்தில் தனவரவும் சுப நிகழ்வுகளும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாராளமாக கைகூடும் தருணமாக இருக்கிறது. ஏனென்றால் தனாதிபதியும் சப்தமாதிபதியுமாக இருக்கிறார் சுக்கிரன். அவர் 5இல் இருப்பது மோகமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது பகை மாறும், எடுத்த காரியத்தில் எளிதில் வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதோடு லாபத்தை உயர்த்துவதாலும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை பெறக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் உங்களது திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் இந்த வேளையில் மேசராசிக்காரர்களுக்கு வந்து சேரும் அற்புதமான தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார். அதோடு மட்டுமல்லாது கேதுவின் குருவாகவும் பார்க்கப்படுகிறாருங்க. ராகு கேது என்பது பாம்பு கிரகம் என்று பார்க்கப்படுகிறது. பாம்புவின் தலைப்பகுதியையும் வால் பகுதியையும் கொண்ட கிரகமாக இருக்கக்கூடிய பாம்பு கிரகமான ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட முழுமையாக சுக்கிரன் கட்டுப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் ராகு கேதுவின் சாராம்சமாக பாம்பு பார்க்கப்பட்டாலும் சுக்கிரனின் சாராம்சமாக குதிரை பார்க்கப்படுகிறது. குதிரை சுக்கிரனின் வாகனமாக இருக்கிறது. ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கூட முழுமையாக தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக கேதுவுடன் இணைவதால் இந்த வேளையில் நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொடுக்கிறார். உதாரணமாக நாம் பாம்புக்கு விஷத்தன்மை இருக்கும் என்பது நமக்கு தெரியும். அந்த பாம்பு கிடைத்துவிட்டால் மனிதன் சில மணி நேரங்களிலே அந்த பாம்பின் விஷத்திற்கு ஏற்றவாறு
பல இன்னல்களையும் தன்னுடைய வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய நிலையும் உருவாகும். ஆனால் விஷத்தை விஷத்தால் தான் முறிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாம்புவின் கடியிற்கு எதிர்ப்பு சக்தியாக இருக்கக்கூடிய மருந்தை பாம்புவின் விஷத்தில் இருந்துதான் தயாரிக்கிறார்கள். அதற்கு முக்கியமானதாக கருதப்படுவது இந்த குதிரை. ஏனென்றால் பாம்புவின் வகையும் இனமும் கண்டறிந்து அதனுடைய விஷத்தை ஒரு குடுவையில் சேகரித்து அதற்கு பிறகு அதில் குறிப்பிட்ட அளவை எடுத்து குதிரைக்கு செலுத்துவார்கள். குதிரைக்கு செலுத்தும் போது இந்த குதிரை இயற்கையாகவே பாம்புவின் விஷத்தன்மைக்கு முறிவை ஏற்படுத்தக்கூடிய எதிர்ப்பு சக்தியை தோற்றுவிக்கும். அப்படி எதிர்ப்பு சக்தி தோன்றும் போது இந்த குதிரையின் உடலில் இருந்து குறிப்பிட்ட அளவு இரத்தத்தை எடுத்து அதிலிருந்துதான் பாம்புவின் விஷத்திற்கான எதிர்ப்பு மருந்தை எடுக்கிறார்கள். குதிரை என்பது சுக்கிரனின் வாகனமாக பார்க்கப்படுகிறது. பாம்பு என்பது கேது மற்றும் ராகுவின் சாராம்சமாக பார்க்கப்படுகிறது. குதிரை பாம்புவின் விஷத்தை முறிக்கக்கூடிய அளவிற்கு எப்படி ஆற்றல் பெற்றிருக்கிறதோ அதே போன்றுதான் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மற்றும் ராகுவால் சிரமம் ஏற்பட்டாலும் அவர்களுடன் இணையும் ராகு மற்றும் கேதுவின் குருவாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் மிக சிறப்பான வாய்ப்புகளை சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல்வேறு வகையான நன்மைகள் உங்களை தேடி வருகிறது. இந்த ஒரு பணி சவாலாக இருந்தாலும் அதை சாதனையாக மாற்றி முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக உங்களுக்கு கிடைக்கிறது. நம்பிக்கையுடன் செயல்படுவதோடு மட்டுமல்லாது உறுதியாகவே வெற்றியை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் எளிதில் கைகூடும் அற்புதமான தருணமாக இந்த வேலையை மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சுக்கிரன் இந்த வேளையில் மிக நுட்பமான விஷயங்களை கற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாது உங்களது திறனை மேம்படுத்தக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் உருவாக்கி கொடுக்கிறார். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய திறமைக்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு மட்டுமல்லாது பெயர் புகழ் செல்வம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. செல்வத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது லாபஸ்தானத்தை பார்ப்பது உங்களது பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும் அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாள் ஆசை உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பு போன்ற அனைத்தும் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு. எல்லளவு கூட சந்தேகப்பட வேண்டாம். சுக்கிரனின் அமைப்பால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. மீள முடியாத பல பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வருவதற்கான வலுவான ஆற்றலும் தொழில் செய்து வருபவர்கள் வணிகர்கள் வியாபாரிகள் என அனைவருக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து லாபத்தை பார்ப்பதால் கூடுதல் லாபம் உண்டாகும். உபரி வருமானம் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மேசராசிக்காரர்களுக்கு எளிதில் கைகூடும். கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் நிறைவாக உங்களை தேடி வரும் தருணமாக இந்த தருணத்தை உறுதியாக மாற்றி கொடுக்க போகிறார். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இழுவையில் பாதியில் நின்ற பல பணிகளை இந்த தருணத்தில் துரிதமாகவும் விரைவாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது நிதி சார்ந்த நிலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி அன்பும் அந்யோன்யமும் பிறக்கக்கூடிய வழியை பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வேளையில் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருந்தால் அவற்றில் சுமூகமான தீர்வு கிடைக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவார்கள். எனவே நட்பு வட்டாரம் விரிவடையும் தருணமாக இந்த வேளை பார்க்கப்படுகிறது. பூர்வ புண்ணியஸ்தானம் என்பதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக கட்டுக்குள் இருக்கும். உங்களுடைய நன்மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகள் மிகவும் வலிமையானதாக அமைய போகிறது. இந்த தருணத்தில் உங்களுடைய அனுபவ அறிவு என்பது மிக பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான தெளிவான அறிவாற்றலை பயன்படுத்தி பல நுட்பமான விஷயங்களை மேற்கொள்வதோடு மட்டுமல்லாது சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் பல வேலைகளை செய்வதால் நினைத்ததை காட்டிலும் இலக்கை விரைவாக அடையக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு
உங்களுக்கு உண்டு. அன்பால் அனைத்தையும் சாதித்து காட்டக்கூடிய ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் தருணமாகவும் இந்த வேலை அமைந்திருக்கிறது. மோட்சக்காரகரான கேதுவுடன் 5ல் இணைந்திருப்பதால் சற்று ஆன்மீக சிந்தனை இந்த வேளையில் ஊற்றெடுக்கும் தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஆன்மீக சிந்தனை அதிகரித்தாலும் பல காரியங்களை நிறைவாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் நிச்சயமாக அமைகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் தருணமாக சுக்கிரன் மற்றும் மோட்சக்காரகரான கேது 5ல் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாக உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே மேசராசிக்காரர்கள் சுக்கிரனின் தினமாக இருக்கக்கூடிய வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மேசராசிக்காரர்களுடைய வாழ்வில் பல இனிமையான நிகழ்வுகள் உறுதியாகவே எளிதில் கைகூடும் என்பதில் சந்தேகமே வேண்டாம். மேசராசிக்காரர்களுக்கு